அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே தொலைவிலிருந்து தீப்பந்தங்களின் ஒளியும் பெரும் சப்தமும் கேட்டன. யூதப்ப பிரதான ஆசாரியர்கள், தலைமை காவலர்கள் மற்றும் உரோமை படைவீரர்கள் அடங்கிய ஒரு பெரிய கூட்டம் வாள்களையும் தடிகளையும் ஏந்திக் கொண்டு தோட்டத்திற்குள் நுழைந்தது. அவர்களை வழிநடத்தி வந்தவன் யூதாஸ் இஸ்காரியோத். முன்னதாக யூதாசு படைவீரர்களிடம், நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு, நீங்கள் அவரை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அடையாளத்தை சொல்லியிருந்தான். யூதாஸ் நேராக இயேசுவிடம் வந்து நயவஞ்சகமான அன்புடன், போதகரே வாழ்க என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் முத்தமிட்டான். இயேசு அவனை நேருக்கு நேர் பார்த்தார். அவருடைய முகத்தில் துக்கமும் அதே சமயம் ஆழ்ந்த அமைதியும் இருந்தது. அவர் யூதாஸை பார்த்துக் கேட்டார், யூதாசே, ஒரு முத்தத்தினாலேயா மானிட மகனை காட்டிக் கொடுக்கிறாய்? அந்த முத்தமே இயேசுவை கைது செய்வதற்கான அடையாளமானது. படைவீரர்கள் அவரை சூழ்ந்து வளைத்துக் கொண்டு அவரை கட்டி இழுத்துச் சென்றனர். சீடர்கள் பயந்து ஓடினர். யூதாஸின் இந்த முத்தம் துரோகத்தின் அடையாளமாக வரலாற்றில் நிலைத்துவிட்டது. கதையின் நீதி, உண்மையான விசுவாசம் மிக கடினமான சோதனைகளின் போதுதான் வெளிப்படும். ஆனால் துரோகம் ஒருபோதும் உண்மையான வெற்றியை தராது. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு துரோகத்தை மன்னிப்பது சாத்தியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.